முதல்ல வேலைக்கு போக சொன்னாங்க, போயிட்டேன். அடுத்து வீடு கட்ட சொன்னாங்க, அதுவும் கட்டி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு நல்ல காரை வாங்குப்போ, ஃபேமிலி காராக வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காண்டி இல்லாட்டி எனக்காண்டி என்கிட்ட இருக்க ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஹேட்ச்பேக் பாடி டைப்பை கொண்ட ஒரு காரை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டவர்களாக நீங்கள். உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு நம்மள்கிட்ட ஒரு 7 கார் சிக்கியிருக்கு. ஒவ்வொரு காரினுடைய ப்ரைஸை பேஸ் பண்ணி கார்ஸோட லிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். ஸோ லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்டோ K10 கார். இந்த காரினுடைய சிறப்பு அம்சங்கள், இது ஒரு 998cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்ட கார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற பட்ஜெட்டில் எல்லாமே மேனுவல் வித் பெட்ரோல் ஃபியூல் டைப் தான் கொண்டு இருக்கும். ஸோ இந்த காருமே பெட்ரோலை கொண்டு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. காரினுடைய மைலேஜை பொறுத்த வரையும் 24 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குதுங்க. அது போக NCAP அப்படின்னு சொல்லப்படுற நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம், இதை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வர எல்லா காரையும் பிடிச்சி அந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த காரினுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் சேஃப் அண்ட் செக்யூராக ரைட் பண்ணுவாங்களா, இந்த காரு என்ன அடித்தாலும் தாங்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த காரை போட்டு பொழக்க டெஸ்ட் பண்ணுவாங்க. பள்ளத்தில் தாங்குதா, அதுவும் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்குது, ஏர் பேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் அடல்ட்டு சேஃப்டி டெஸ்ட்டு, சைல்டு சேஃப்டி டெஸ்ட்டு, பேசஞ்சர்ஸ் எந்த அளவுக்கு ரைடிங்கை சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் இந்த கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. அவங்களோட அக்ரிடேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இங்கே இந்த காரோடைய சேஃப்டி மெஷர்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு இந்த காருக்கு 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த கார் எவ்வளோ சேஃப்டியாக இருக்க போகுது அப்படின்னு. இந்த மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார் நம்ம பார்க்குற ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், நம்ம பார்க்குற பட்ஜெட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான் கிடைக்கும். அதுவும் பெட்ரோல் வித் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மாடலில் தான் கிடைக்கும். இந்த மாடலை பொறுத்த வரையும் நம்ம சென்னையில் இந்த காரினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வரையும் சொல்லியிருக்காங்க. அதுவே ஆன்ரோடு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4,80,000 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. வண்டியினுடைய சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரையும் 4லேருந்து 5 பேர் வரையும் தாராளமாக உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு நாய்க்குட்டி இல்லை வெளியே நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, புளியோதரை கட்டி கொண்டு போகிறீங்கன்னா நல்லா தூக்கு சட்டியாக வச்சு இல்லை தண்ணி கேனை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபியூல் டைப் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படி தான் வரும். அண்ட் NCAPயோட அக்ரிடேஷனை பொறுத்த வரையும் 5 ஸ்டாருக்கு 1 ஸ்டார் கூட கொடுக்கலாங்க, 0 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேஃப்டியில். ஸோ இந்த கார் நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சேஃப்டியை மட்டும் பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், எல்லாத்தையும் பாருங்கள். பட் சேஃப்டியில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் நம்ம சென்னையில் இந்த மாருதி சுசுகி எஸ்பிரஸோ காரினுடைய ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது பெட்ரோலை கொண்டு இயக்கப்படும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் காரினுடைய விலை எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 4,27,000 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5,09,000 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டில் நம்பர் 3 ரெனால்டு குவிட் கார். இந்த காரை பார்த்தாலே ஒரு ரிச் கிளாசிக் லுக்கை கொடுக்கும். இந்த காரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், மைலேஜை பொறுத்த வரையும் 21 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் வரையும் கொடுக்கும் 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரையும் தாராளமாக 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். ஃபியூல் டைப் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் சேஃப்டியில் வந்து NCAP குளோபல் அக்ரிடேஷன் அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு வெறும் 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரினுடைய சேஃப்டி இந்த அளவு தான் இருக்குது. சென்னையில் இந்த ரெனால்டு குவிட் காரினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ், அதாவது R-X-E 1.0L அப்படிங்கிற பேஸ் மாடலினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் ரூபாய் 4,70,000 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் 5,60,000 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டில் நம்பர் 4 மாருதி செலிரியோ கார். இந்த காரினுடைய சிறப்பு அம்சங்கள் 998cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், மைலேஜை பொறுத்த வரையும் 25லேருந்து 35 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குது. 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். அண்ட் எப்பயும் போல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். மாருதி சுசுகி செலிரியோ கார் மாடலினுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் நம்ம சென்னையில், அதாவது L-X-I அப்படின்னு சொல்கிற பெட்ரோலை கொண்டு இயங்கக்கூடிய பேஸ் மாடலோட ப்ரைஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 5,37,000 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன்ரோடு ப்ரைஸ் ரூபாய்
6,35,000 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டில் நம்பர் 5 மாருதி வேகனார் கார். இந்த கார் பார்க்குறதுக்கே சும்மா அடியால் மாதிரி இருக்கும். இந்த காரினுடைய மைலேஜ் 23 to 35 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குதுங்க. அந்த இன்ஜினை பொறுத்த வரையும் 998 up to 1197 சிசிஏ இந்த இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், இப்போ போல் ஃபியூல் டைப் பெட்ரோல். அண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி தாராளமாக 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். காரினுடைய சேஃப்டியை பொறுத்த வரையும் குளோபல் NCAP அவங்களுடைய அக்ரிடேஷனில் 5 ஸ்டாருக்கு சிங்கிள் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. சென்னையில் மாருதி சுசுகி வேகனார் காரினுடைய எல் கிராஸ் ஐ அப்படின்னு சொல்லப்படுற பெட்ரோலை கொண்டு இயங்கக்கூடிய இந்த கார் மாடலோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரூபாய் 5,55,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் ரோடு ப்ரைஸை வரையும் 6,57,000 வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டில் நம்பர் 6 டாடா டியோகோ கார். இந்த காரினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1199 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்ட வண்டி. அண்ட் இந்த வாகனத்தை பொறுத்த வரையும் சேஃப்டியில் மிகப்பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டாடா கம்பெனியை பற்றி உங்களுக்கே தெரியும், நிறையா ஷார்ட்ஸில் அந்த காரை பற்றி பார்த்துருப்பீங்க. அதாவது குளோபல் NCAP அவங்களுடைய அக்ரிடேஷன் படி அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் வாங்கியிருக்கீங்க இந்த காரு. ஸோ இந்த இதில் தெரிஞ்சிருக்கும் இந்த காரு எந்த அளவுக்கு சேஃப்டியில் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத. அண்ட் இதுவும் ஒரு ஃபியூயல் டைப் பெட்ரோலை தான் கொண்டு இயங்குது. நம்ம பார்க்குற எல்லாமே பெட்ரோல் வாகனம் தான் அந்த லிஸ்ட்டில். அண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டியில் தாராளமாக 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். அந்த மைலேஜை பொறுத்த வரையும் 1 லிட்டருக்கு 19 கிலோமீட்டரில் இருந்து 29 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் இந்த டாடா டியாகோ கிராஸ் இ கார், அதாவது பேஸ் மாடல்னு சொல்கிறாங்க, பெட்ரோலை கொண்டு இயங்குறனால மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். இந்த காரினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரூபாய் 5,65,000 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் ரோடு ப்ரைஸ் 6,82,000 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் 7 மாருதி சுசுகி இக்னிஸ் கார். இந்த காரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 1197 cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபியூயல் டைப் பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் காரில் 5 பேர் வரையும் உட்காந்து போகலாம். அண்ட் மைலேஜை பொறுத்த வரையும் 21 கிலோமீட்டர் வரையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரிலே சிக்மாவை கொண்ட மாருதி சுசுகி இக்னிஸ் கார் சிக்மா MT அப்படிங்கிற இந்த பெட்ரோலை கொண்டு இயங்குகிற காரினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரூபாய் 5,85,000 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸை பொறுத்த வரையும் 6,88,000 வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி நான் சொன்ன இந்த லிஸ்டட் ஆஃப் கார்ஸில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த காரை வாங்க போகிறீங்க, இல்லை எந்த காரை வாங்கலாம்னு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எந்த காரில் விருப்பம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அது அந்த கார் நேமோட மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது, இவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான்டா, அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றான்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேராக ப்ரௌசருக்கு போய் கார் வாலே அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த கார்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்தால் ப்ளீஸ் லீவ் யுவர் ஒப்பீனியன்ஸ் in the comment section. Also for more automobile information just hit the subscribe button. Until then, it's Navin here and signing off. Thank you.